தோல் வியாதிங்கிறது ஒரு நாளில் வந்து திடீர்னு வரப்போகிறது இல்லைங்க. நாள்பட்டு ரத்தம் கெட்டு போய் பின்னால் வரக்கூடிய வியாதி தோல் வியாதிங்க. ஆனால் நாம் திடீர்னு பார்த்தா வந்துச்சுங்க, நான் அலர்ஜி மாதிரி வந்துச்சுமாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ரத்தம் வந்து எப்போ மோசமாகுதுங்களோ, ரத்தம் எப்போ கெடுதோ அப்போ தான் வந்து தோல் மூலிமா அது வெளியே காட்ட ஆரம்பிச்சிடும். ரத்தத்தினுடைய கழிவுகள் வரக்கூடிய பகுதி தோல் மூலிமா தான் வெளியே வருங்க. அந்த வியர்வை சுரப்பை மூலிமா செல்கள் மூலிமா வெளியே வர்ற போது தோல் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருள் தான் இந்த பாதிப்புக்கு காரணம். சரி, அப்போ இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு பார்க்க போனோம்னாங்க, முக்கியமாக இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ரத்த சுத்திக்கான உணவு முறையில் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் காலையில் பேஸ்ட்டுக்கு வரல பல்பொடி போட்டு விளக்குங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் அருகம்புல் சாறு ஒரு 10-20 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் சிறுசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிக்கலாம். ஆட்டங்கல்ல போட்டு லேசாக தண்ணி தொளிச்சு ஆட்டிட்டு அதை வடித்து ஒரு டம்ளர் ஜூஸ் மெதுவாக சப்பி குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். மெதுவாக சப்பி குடிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரத்தத்தில் உள்ள போய் கலந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணிடுங்க. இது எடுத்த பின்னால் மூலிகை மலர்பானம் இது எடுத்துக்கலாங்க. இது வந்து ரத்த சுத்தம் பண்ணுற வேலை செய்ய ஆரம்பிச்சு. ரோஜாப்பூ, வெண்தாமரை, சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே இருக்குதுங்க. செம்பருத்தி இருக்குதுங்க. இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுற வேலை இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் ரொம்ப நோய் அதிகமாக தோல்நுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் சஞ்சீவனி பொடி எடுத்துக்கலாங்க. இந்த சஞ்சீவனி பொடியை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்ட வச்சு எடுத்தீங்கன்னா, இவ்வளவு கிரானிக்காக இருந்தாலும் சரிங்க, தோல் சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் 48 நாளில் மேக்சிமம் வெளியே வந்துடலாம். ரொம்ப நாள்பட்ட நாளாக இருந்ததுன்னா நீங்கள் 2 மண்டலம் எடுக்க வேண்டியது இருக்கலாம்.